உங்களுக்கு என்ன விட அஜித் தானே ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒண்ணுமே புரியல. இல்லங்க என்ன என்ன சொல்றீங்க அப்படின்னா, இல்ல நீங்க என் கூட படமே பண்ணல, அவரோட தான் நீங்க 2-3 படம் பண்ணீங்கன்னாரு. நான் சொன்னேன், ஐயோ விஜய் உங்களுக்கே தெரியும் அந்த நேரத்துல நான் எவ்வளவு பிஸியா இருந்தேன்னு, எனக்கு சுத்தமா டேட்ஸ் கொடுக்க முடியல. ஸோ பீயிங் இன் திஸ் இண்டஸ்ட்ரி உங்களுக்கு தெரியும் இல்லையா? நான் தெரியும் சும்மா கேட்டேன். நிறைய படங்கள் ஐ திங்க் ஒரு பியூட்டிஃபுல்லான கெமிஸ்ட்ரி நினைக்கிறேன். I'm telling you, அஜித் சார் எல்லாம் வந்து என் டைம்ல தான் சூப்பர் கேரக்டர்ஸ் பண்ணாரு. உண்மையா இல்லையா சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. கரெக்ட் இல்லையா? ஆமா, ஏன்னா ஒவ்வொரு படத்துக்கு படம் வித்தியாசமான கேரக்டர்ஸ் அவங்களுக்கும் வந்து அமைஞ்சிட்டு இருந்தது. அண்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருந்தது, ரொம்ப டிஃப்ரெண்ட். அண்ட் அதே மாதிரி வாலி ஆல்சோ, ஐயோ ஃபென்டாஸ்டிக் கேரக்டர். ஐ வாஸ் இன் லவ் வித் தட் கேரக்டர் அண்ட் ஐ சோ பேட்லி வாண்டட் டு டூ வாலி. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அப்பதான் அவருக்கு வந்து ஹி வாஸ் அட்மிட்டட் இன் ஹாஸ்பிட்டல். அந்த டேட் எல்லாம் வேஸ்ட் ஆயிட்டு எனக்கு ஃப்ரெஷ் டேட்ஸ் கேட்கும் போது என்னால கொடுக்க முடியல. இன்னைக்கு கூட சூர்யா சொல்லிக்கிட்டு இருப்பாரு, எஸ்ஜே சூர்யாலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாரு, நீங்க பண்ணிருக்க வேண்டியது, ஐ ரியலி மிஸ்ட் ஒர்க்கிங் வித் யூ மேம் அப்படின்னு. பட் மை பேட். விஜய் சார் கூட நீங்க ஹீரோயினியா பண்ணது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு வருத்தம். அது வந்து என்ன பண்றது, அது சரியாவே அந்த டைம்ல பண்ண முடியல. நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டு இருந்த டைம் 2 படம் வந்து 2 படமும் மிஸ் ஆயிடுச்சு. ஐ டோன்ட் ரிமெம்பர் த நேம். ஒன்று வந்து கௌசல்யா பண்ணாங்க, அது ஐ ரிமெம்பர். ஏன்னா அந்த படம் நான் என்ன கேட்டு எனக்கு டேட்ஸ் கொடுக்க முடியாம அந்த படம் அவங்க பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஒரிஜினல் மலையாளம் நான் பண்ணியிருந்தேன். அது டக்குன்னு சீக்கிரம் தொடங்குறோம், இமீடியட்டா தொடங்குறோம், அடுத்த மாசமே வேணும் அப்படின்னு அடுத்த மாசம் 20 நாள் வேற கேட்டாங்க. அப்போ வந்து எப்படின்னா ஒரு நாளைக்கு 3 ஷூட்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்த டைம், அவ்வளோ பிஸியா இருக்கிற டைம்ல கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு 2-3 மாசத்துக்கு அப்புறம் கேட்டிருந்தா கூட ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிருக்கலாம். இம்மீடியட்டா வேணும்னு கேட்கும்போது அது பண்ண முடியாம போச்சு. ஸோ அதனால அது என்னமோ அது தள்ளி போயிட்டே இருந்தது. இன்ஃபேக்ட் நான் ஷாஜஹான் கூட பண்ணிருக்க மாட்டேன். நான் என்ன பாட்டுக்கு, ஏன்னா அந்த டைம்ல எல்லாம் வந்து ஒரு ஹீரோயின் வந்து ஒரு பாட்டுக்கு ஆடுறது அதெல்லாம் வந்து ட்ரெண்டே கிடையாது. சரி இதெல்லாம் என்ன பாட்டுக்கு போய் என்ன ஆடுறது, எதுக்கு, நம்ம பண்ணா படமே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். பட் நிறைய பேர் வந்து சௌத்ரி சார், ஆர்பி சௌத்ரி சார் நல்லா தெரியும், அவர் படங்கள் நிறைய பண்ணியிருக்காரு அவர் ப்ரொடக்ஷனில். ஸோ அவரே ஃபோன் பண்ணி கேட்கும்போது நோன்னு சொல்ல முடியல. அதுவும் அந்த பாட்டு தெலுங்குல ரொம்ப பெரிய ஹிட். தமிழே நல்ல ஹிட் தான் மேடம். ஆமா தமிழ்ல அப்போ இல்ல ஃபர்ஸ்ட் தெலுங்குல வந்தது, தெலுங்குல பெரிய ஹிட் ஆனதுனால அந்த பாட்டுக்கு தமிழ்ல கேட்டாங்க. சரி ஓகே பண்ணலாம் அப்படின்ட்டு சும்மா பண்ணோம். அப்போ கூட வந்து எனக்கு பாட்டு என்ன, எப்படி தமிழ்ல எப்படி இருக்கும் என்ன ஏதோ ஒன்றும் தெரியாது. பாட்டெல்லாம் கேட்ட உடனே ஃபர்ஸ்ட் பயந்துட்டேன், ஐயோ என்ன பாட்டு இது, என்ன பாட்டுக்கு என்ன ஆட கூப்பிட்டுருக்காங்க. I was so scared, ஏன்னா பிகாஸ் I was அந்த நேரத்தில் இட் வாஸ் ஸோ நியூ, இட் வாஸ் சம்திங் புதுசாக இருந்தது. கொரியோகிராஃபி ரொம்ப க்யூட்டாக பண்ணி ரொம்ப நாட்டியாக இருந்ததுனால தட் ஒர்க்ட் அவுட் வெரி வெல். ரொம்ப டிஃப்ரெண்டாக வந்து எங்களுக்கு பார்க்கும்போது மீனவ இந்த மாதிரி ஒரு சாங் செம்மையா இருக்கே அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருந்தது. சூப்பர் பிரதர், நல்ல கேள்வி. ஐயோ நானும் விஜய் சார் செம்ம போட்டி தெரியுமா டான்ஸ்ல. நைட் ஷூட்டிங் எல்லாம் பண்ணாங்க. அந்த yellow dress வந்து ஃபுல் நைட் ஷூட்டிங். ரொம்ப கொசு இருக்கும் அங்கே வந்து உட்கார்ந்த இடத்துல, ரொம்ப உட்கார முடியாது ரொம்ப நேரம். அதனால இங்கே லைட்டிங் எல்லாம் பண்ணுற வரைக்கும் நாங்கள் 2 பேரும், எங்களுக்கு 2 காரு இருக்கு, அந்த காருக்குள்ள உட்காந்துக்குப்போம். வெளியில ஷார்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ரிஹர்சல் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, மூமெண்ட் செட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. 2 பேரும் இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்போம். நான் ஃபர்ஸ்ட் இறங்கி ஓடி போய் இது ரிஹர்சல் எல்லாம் பண்ணுவேன். அப்புறம் மெதுவாக அவர் வருவார். 2 வாட்டி நான் பார்த்த உடனே அவர் வருவார். அவர் பெட்டரா நான் பெட்டரான செம போட்டி.